ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன்ஸில் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸில் கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரேங்கிங் வந்து வரல. ஸோ தமிழ்நாடு ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மார்க் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து 13 இருக்குது. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து 13 வந்து தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கு அந்த கவுன்சிலிங்க்கு வந்து வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 26 காலேஜஸில் வந்து டோட்டல் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8650 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு எவ்வளோ சீட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4050 சீட்ஸ் தான் வந்து கவுன்சிலிங்க்கு வரும். இதில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதில் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதோட கவுண்ட் வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட் காலேஜில் இந்த தடவை வந்து 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 3 கவர்மெண்ட் காலேஜஸில், அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வரப்போகுது. அது இல்லாமல் வந்து ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க காஞ்சிபுரமில். இதில் வந்து ஒரு 150 சீட்ஸ் வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. இது இல்லாமல் நம்ம இன்டேக் இன்க்ரீசஸில் வந்து நமக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2000 மெடிக்கல் சீட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜ் இருக்கோ அதெல்லாமே வந்து இதில் வரும். ஸோ அப்போ இதோட டோட்டல் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 சீட்டாக நமக்கு ப்ரைவேட் காலேஜில் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயரில் வந்து என்ன ரேங்கிங்கில் வந்து மினிமமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து ரேங்கிங் வந்து 4184 ரேங்க் உள்ள மாணவருக்கு, அதாவது 497 மார்க் உள்ள மாணவருக்கு வந்து ஓசி பிரிவில் வந்து கடைசியாக சீட் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 4065, பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 6730, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 6403, எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து 13710, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 19202. இந்த ரேங்க் உள்ள மாணவர்களுக்கு கடைசியாக வந்து சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மார்க்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு வந்து 478, பிசிஎம்க்கு 472, இதே எம்பிசிக்கு வந்து 475, எஸ்சிக்கு 414, இதுக்கு வந்து எஸ்டிக்கு 374 எடுத்த மாணவர்களுக்கு வந்து கடைசியாக வந்து கிடச்சிருக்கு. இதே ரேங்கிங்கில் ஆல் இண்டியா ரேங்கிங்கை பேஸ் பண்ணி நம்ம 2026க்கு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டில் 529 எடுத்த ஓசி கேட்டகரியில் இருக்கிற மாணவருக்கு கண்டிப்பாக சீட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கு வந்து 505 எடுத்த மாணவருக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதே பிசிஎம்க்கு 500 மார்க் எடுத்த மாணவர்களுக்கும், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 504 எடுத்த மாணவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே எஸ்சிக்கு வந்து 443 எடுத்த மாணவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டி பிரிவை சார்ந்தவங்களுக்கு 402 மார்க் எடுத்திருந்தாவே நமக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் ஒரே ஒரு என்ன அப்படின்னா நமக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை கம்பேர் பண்ணுறப்போ வந்து 10 to 20 டைம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து சீட் அந்த ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்து இருக்கும். அதுக்குண்டான அளவுக்கு வந்து ஹாஸ்டல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்கங்கிறது இருந்தாலும் பட் வந்து ஃபீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக வந்துடும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்க்ளூட் பண்ணால் இந்த டோட்டலாக இருக்கிறதா இந்த சீட்ஸு. இதில் வந்து நமக்கு கவுன்சிலிங்க்கு வர்றது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8650 இருக்குது. ஸோ அதில் வந்து 5000 போக மீதி வந்து ஒரு 3000 சீட்டாவது வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க. அது இல்லாமல் ஃபீஸும் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் இதே நிலமை தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த 4000 சீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 சீட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகுது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து வந்திருக்கு. அதாவது 800 சீட் வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து அந்த காலேஜஸ்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அது பாசிபிள் ஆகும் தெரியல. பட் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க அப்படின்னா நமக்கு 800 சீட் லாஸ் ஆகும். பட் புதுசாக வந்து ஓப்பன் பண்ண கோர்ஸ் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணதில் உள்ளே வந்தது அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.